இந்த காணொளியை தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கடந்த 2014, 2019, 2024 ஆகிய ஆண்டுகளில் நடந்த பொது தேர்தலில் காங்கிரஸ் கூட்டணிக்கு ஆதரவாக ராகுல் காந்தி செய்த தீவிர பிரச்சாரத்தில் பாஜக அமோக வெற்றி பெற்று ஆட்சியை கைப்பற்றியது. தொடர்ந்து டெல்லி, ஹரியானா, மகாராஷ்டிரா போன்ற தேர்தல்களிலும் ராகுல் காந்தி காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவாக தீவிர பிரச்சாரம் செய்தார். வழக்கம் போல அந்த தேர்தல்களிலும் பாஜக அமோக வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்தது. இந்த நிலையில் வரும் நவம்பர் மாதம் பீகாரில் தேர்தல் நடைபெற உள்ளது. இந்த தேர்தல்களிலும் முன்பு போல ராகுல் காந்தி பிரச்சாரம் செய்து சொதப்பிவிடக் கூடாது என்பதற்காக காங்கிரஸ் சில திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. அந்த வகையில் முதலில் பெண்கள் மத்தியில் ராகுல் காந்தியின் இமேஜை பிராண்ட் பில்டிங் செய்ய முயன்று வருகிறது காங்கிரஸ். அதற்காக அவர்கள் செய்த சில விஷயத்தை எடுத்து பாஜக வெளியிட ராகுல் காந்தியின் பெயர் சர்வதேச கேலிக்கு உள்ளாகியிருக்கிறது. மாதவிலக்கு காலத்தில் பெண்கள் படும் கஷ்டத்தையும் அதை குறைப்பதற்காக ஹீரோ எடுக்கும் முயற்சியும் தான் பேட்மேன் திரைப்படத்தின் கதை. வட இந்தியாவில் சக்கை போடு போட்ட இந்த படம் காங்கிரஸ் கட்சியினரை கவர்ந்து விட்டது போல. எனவே காங்கிரஸ் கட்சியின் சார்பில் பெண்களுக்கு இலவச பேடுகளை காங்கிரஸ் வழங்கி வருவதாக சொல்லப்படுகிறது. காமெடி என்னவென்றால் பேடுகளின் கவரில் ராகுல் காந்தியின் படம் ஒட்டப்பட்டதுதான். அது கூட பரவாயில்லை, உள்ளே இருக்கும் பேடுகளிலும் ராகுல் காந்தியின் படம் ஒட்டப்பட்டிருந்ததாக பாஜகவினர் வீடியோ எடுத்து வெளியிட பெரும் சர்ச்சையை கிளப்பியிருக்கிறது. முன்னதாவது ராகுல் காந்தி பிரச்சாரம் செய்தால்தான் சிக்கல் என்ற நிலை இருந்தது. ஆனால் காங்கிரஸ் செய்த காரியத்தால் ராகுல் காந்தியின் படத்தை காட்டினாலே பீகாரில் சிக்கல்தான் என்ற நிலை உருவாகியிருப்பதாக கிண்டல் அடிக்கின்றனர் நெட்டிசன்கள். மேலும் இது போன்ற பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கும் தமிழ் ஜனம் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.